Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிற வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடிஸ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பத்தி டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல வரும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணோம், அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்ன வெப்சைட் அப்படின்னா TNGASA அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்டில் பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா candidate registrations, application form filling, college and courses selections, payment of application fees, applications download and print. So இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்பதான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அதாவது கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் காலமை நம்ம ஃபில் பண்ணிட்டோம், செகண்ட் காலம் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க உங்களோட மெயில் பண்ணி நீங்க உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க இந்த மாதிரி உள்ள போய் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்பதான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க கிளிக் பண்ணணும். அங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட், இமெயில் ஐடி, கிரியேட் த பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் ஆஃப் தி கேண்டிடேட், உங்களோட 12th மார்க் ஷீட்ஸ்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டா அங்க வந்து எழுதுங்க. அதே மாதிரி மெயில் ஐடி, நீங்க கரண்ட்ல மெயில் ஐடி என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த மெயில் ஐடி நீங்க வந்து எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மெயில் ஐடியை நீங்க கண்டிப்பா நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணலாம், ஒரு சிலர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் அப்ளை பண்ணலாம், ஒரு சிலர் வந்து வெட்னரி, நீட் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெயில் ஐடி நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்களா இருக்கும், இல்லைன்னா ஒரே மெயில் ஐடியை யூஸ் பண்ணிருப்பீங்களா இருக்கும். ஆனாலுமே நீங்க அந்த மெயில் ஐடியை நீங்க ஒரு நோட் போட்டு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து கிரியேட் யுவர் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணும். இதுல வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மொத்தம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 கேரக்டர்ஸ்ல ஒன்று வந்து நம்பர்ல இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல இருக்கணும், மித்த 4ம் வந்து உங்களுக்கு ஆல்பபெட்ஸ்ல இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை நீங்க கொடுக்கணும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர். ஸோ கண்டிப்பா மொபைல் நம்பர் ஒர்க்கிங்ல இருக்கிற மொபைல் நம்பரா நீங்க கொடுங்க, ஏன்னா அதுல தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். அடுத்து ஜென்ரேட் ஓடிபி, நீங்க வந்து இதை 5ஐயும் ஃபில் பண்ணிட்டு அடுத்து இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து 1 டைம் பாஸ்வேர்டுன்னு ஒரு நம்பர்ஸ் வரும். அதை வந்து நீங்க இங்க டைப் பண்ணணும். இங்க டைப் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு பாருங்க, ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர் தான் உங்களுக்கு டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர் தான் ஒர்க்கிங்ல இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பரையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வந்த வாட்டி உங்களுக்கு லாகின் இங்கே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்க லாகின் பண்ணி அடுத்த 4 ஸ்டெப்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம கிளியரா நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ 1 by 1 நம்ம ஃபில் பண்ணலாம். லாகின் பண்ண வாட்டி உங்களுக்கு இங்க பாருங்க, என்டர் யுவர் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அப்படின்னு வருது. ஸோ நீங்க உங்களோட இமெயில் ஐடி முன்னாடி என்ன கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியே கொடுங்க. அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் என்னது கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கேயே கொடுக்கணும். அடுத்து ரிமெம்பர் மீ அப்படிங்கறத டிக் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். இந்த டேஷ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அடுத்து காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன்ஸ் பண்ணணும், அடுத்து பேமெண்ட் வரும், அடுத்து வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணணும் ஆர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுக்கு
4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அடுத்து வந்து மார்க்ஸ் என்ட்ரி. ஸோ 4 ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில். உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களோட நேம், உங்களோட எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா ஹையர் செகண்டரியில் என்ன நேம் இருக்கோ அதேவே அங்கேயே அப்படியே டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாதர்ஸ் நேம், அதுக்கு அடுத்தது உங்களோட ஜெண்டர், அடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்களோட இமெயில் ஐடி, அடுத்து மொபைல் நம்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நேஷனாலிட்டி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், ஆதார் நம்பர், அடுத்து ரிலீஜியன், அடுத்து வந்து கம்யூனிட்டி, அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட காஸ்ட் நேம் அண்ட் காஸ்ட் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கீழேயே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அட்ரஸ் ஃபார் தி கம்யூனிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே கிளியராக நீங்கள் நோட் பண்ணி கொடுத்துடணும். அடுத்து வந்து தாலுக் கேட்டிருக்காங்க, பின்கோட் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் 1 முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே 1 by 1 கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்க வந்து எஸ்ஆ நோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து அதுக்கு வந்து என்ன மாதிரி டிசபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து எவ்வளோ % வந்து டிசபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து எமினன்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்களா இல்லையா, நோனா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து அதில் லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கு, அவங்களோட பொண்ணு பையன் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எஸ்ஆ நோவாங்கிறத நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி என்சிசி கேண்டிடேட் ஹோல்டராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் ரீஜன் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் யாராவது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து முன்னாடி போகணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே 3rd ஸ்டெப்பு இது வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், 12th நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் நம்பரில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர். அடுத்து வந்து உங்களோட குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்க, அடுத்து வந்து +1 பாஸ் ஆன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து எந்த மீடியமில் படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எந்த போர்டில் படிச்சிருக்கீங்க, எத்தனாவது வருஷம் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட குரூப் கோட், அதாவது நீங்கள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியா இல்லை மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இல்லைன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸா, அந்த மாதிரி குரூப் கோட் வந்து இங்கேயே சர்க்கிள் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்ன ஹையர் செகண்டரிஸில் என்ன அகாடமிக்காக ஒகேஷ்னலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க 3 ஸ்டெப் முடிச்சாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் வந்து மார்க்ஸ் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க் வந்து என்ட்ரி பண்ணணும். 12th என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கோட என்ட்ரி வந்து இங்கே வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தமிழில் மார்க் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ தமிழில் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ், அடுத்து அதோட சப்ஜெக்ட் கோடு 01, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கு அடுத்து மேக்ஸிமம் மார்க் என்ன, நீங்கள் வாங்கின மார்க் என்ன, எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மார்க்கை ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து காமர்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ காமர்ஸில் இருக்கிற மார்க்கை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5 ஸோ அக்கௌண்டன்சிக்கு உண்டான மார்க்கை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்ஸை நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கிறத ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மார்க்ஸை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு அங்கேயே ஜென்ரேட் ஆகிடுச்சு எவ்வளோங்கிறது. டோட்டல் மார்க்ஸ் வந்து 575. நீங்கள் தமிழில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்கிங்க, ஜென்ரல் அக்ரிகேட்னா நீங்கள் மித்த சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கால்குலேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் 1க்கு 2 தடவை கரெக்டாக மார்க்கை வந்து போட்டிருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்தது வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம்.
சப்மிட் கொடுத்த வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் எப்படி ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து அப் டு டேட் கரெக்டாக வந்து ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா, உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டரு, ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடியே ஃபில் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஃபில் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறாங்க. இங்கே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே வந்து இங்கே பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் எல்லாமே இது கரெக்டு தான், நான் வந்து கீழே இருக்கிறது எல்லாமே நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட நேமு, ஹையர் செகண்டரி குரூப்பு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸு, ஜெண்டரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், அகாடமிக் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி, இது எல்லாமே டிக் பண்ணிவிட்டு ஓகே இது வந்து எல்லாமே இந்த கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துடணும். சப்போஸ் நீங்கள் இந்த டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே மாற்ற முடியாது. அதனால் கவனமாக சரிபார்த்து நீங்கள் வந்து டிக்ளரேஷன் ஃபார்மில் டிக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக படிச்சுட்டு நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கீழே பாருங்கள், இங்கே ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்க குட்டி பாக்ஸ் போட்டிருக்காங்க. அதில் டிக் அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் டு எடிட்டுங்கிறத போனீங்கன்னா நீங்கள் முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் நீங்கள் வந்து இந்த ப்ரிவ்யூவையும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட் ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுங்க. ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்த வாட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்டெப் 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன்ஸ், பேமெண்ட்டு, அடுத்து டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ், இந்த 3 ஸ்டெப்ஸும் இருக்குது. ஸோ 3வது ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த 3வது ஸ்டெப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன் ஃபார்ம், நீங்கள் காலேஜையும் கோர்ஸையும் செலக்ட் பண்ணோம். அதுக்கு உண்டான இது ஸோ இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த காலேஜில் படிக்க விரும்புவீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்க வரீங்க, கோயம்புத்தூர், அதில் காலேஜோட நேமு, அதுக்கு அடுத்து எந்த மீடியத்தில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ் மீடியம்னு. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 2 இருக்குது, நீங்கள் எதில் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஷிஃப்ட் 1 கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னா உங்களோட பிஏ தமிழ் லிட்ரேச்சர். ஸோ தமிழ் லிட்ரேச்சருக்கு தமிழ் மீடியம் தான் போட முடியும். அதே மாதிரி இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதே காலேஜில் நம்ம இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதே இங்கிலீஷ் மீடியம் ஷிஃப்ட் 1 பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஒரே காலேஜஸில் நிறைய கோர்சஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய காலேஜஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹2 ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை காலேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். மேலேயே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹48, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ₹2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண உங்களுக்கு வந்து ₹2 இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும். மொத்தம் நம்ம தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் எவ்வளோ கவுன்சிலிங்க்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நியராக உங்களுக்கு 170 காலேஜஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து எத்தனை காலேஜஸ் வேணாலும் ஃபில் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக கிளியராக நான் இந்த காலேஜில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 காலேஜ்லேருந்து 15 காலேஜஸ்க்குள்ளே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் மூலமாகவே சீட் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த காலேஜ் வந்து உங்களோட காலேஜோட டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து காலேஜ் கோடு, அதே மாதிரி எந்த லாங்குவேஜ் படிக்கிறீங்க, அதாவது எந்த மீடியம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 உங்களோட கோர்ஸோட நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போகலாம். ஸோ நம்ம வந்து இங்கே 2 காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கனால 2 × 2 4. ஸோ ₹4 நம்ம பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹48. ஸோ அதையும் சேர்த்து பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம சப்மிட்னு கொடுத்துக்கலாம். இந்த சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக காலேஜஸ் கொடுத்துருக்கோமா, கரெக்டாக கோர்சஸ் கொடுத்துருக்கோமா, கரெக்டாக மீடியம் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த வந்து சப்மிட்டுங்கிற பட்டன் கொடுத்த வாட்டி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வரும். ஸோ உங்களோட டேஷ்போர்டுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்துடும். டேஷ்போர்டில் இப்போ 3rd ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்து 4th ஸ்டெப்பு. 4th ஸ்டெப் வந்து உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்ளிகேஷன் ஃபீஸ் இது எல்லாமே வரும். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு செலக்ட் த பேமெண்ட் ஆஃப் கேட்வே, அதாவது நீங்கள் இந்தியன் பேங்க்கில் பே பண்ணுறீங்களா, கனடா பேங்க்கில் பே பண்ணுறீங்களா, HDFCயில், பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவும் பே பண்ணலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாகவும் பே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பே பண்ணிக்கலாம். பேங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். பேங்கிற பட்டன் கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காலம் வரும். இந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ ஃபீஸை பே பண்ணணுமோ கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிடும். ஸோ பேமெண்ட் ரெசிப்டை கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஃபர்தர் யூசர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து 4 ஸ்டெப் முடிச்சாச்சு. 5வது ஸ்டெப் தான் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன். ஸோ நம்ம அதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதை வந்து இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களோ அது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களோட காலேஜுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ அதனால் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபர்தர் யூசர்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ், நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு உண்டான வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.